இப்போ ஒருத்தன் பாட்டு எழுதியிருக்கான். ஒரு பொம்பளை பொண்டாட்டியை பார்த்து ஒருத்தன் பாடாம பார்த்துடுங்க. ஏதோ கோவம் தான் சத்தம் போடாங்க. பொண்டாட்டி பார்த்து ஒருத்தன் பாடுவா, நீ இருக்கிறியா ஓல கொட்டாயா சும்மா நடக்கிறீங்க கவல கொட்டாயா, நீ இருக்கிறியா ஓல கொட்டாயா சும்மா நடக்கிறீங்க கவல கொட்டாயா, இருக்கிறியா பஞ்சு மிட்டாயா அப்பா பஞ்சு மிட்டாயா ஐயா பஞ்சு மிட்டாயா, இருக்கிறியா பஞ்சு மிட்டாயா ஐயா பஞ்சு மிட்டாயா அப்பா பஞ்சு மிட்டாயா, சோஜாவா படுத்துக்குவேன் ஓம்படி சாஞ்சி நீ வாட்டமா இருக்கிறியா ஓட்டு பாக்ஸ் மூஞ்சி. ஒருத்தன் பொண்டாட்டி பார்த்து வாட்டர் பாக்ஸ் மூஞ்சியா அப்புறவா விளக்க மாட்டேருக்கு அடிக்காமல் இருப்பாளா? இதான வாட்டர் பாக்ஸு. இதுக்கு மூஞ்சிக்கே என்ன பிள்ளை சம்பந்தம் உண்டு சொல்லுங்க. ஒருத்தன் பாட்டு எழுதி அவனுக்கு 2 லட்ச ரூபா சம்பளம். அவன் மட்டும் கையில் கிடச்சான். ஒருத்தன் ஒரு பாட்டு எழுதி வாட்டர் பாக்ஸ் மூஞ்சி வாங்கி கொண்டாடி இருக்காளாம். அவளும் அப்போ தான் மீன் அறுத்துட்டு இருந்தான். டக்குனி மீனர் வளர்த்தான். நான் அப்போ கொச்சி கோவலுக்கு பார்த்து அவள் சொல்லுவா, நான் நீ காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன் காஞ்சி என் மனசை சுத்தியே, நீ மீனை போல ஆஞ்சி நீ மீனை போல ஆஞ்சி நீ மீனை போல ஆஞ்சி. காலம் மாறினாலும் சொந்த ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கு. இதில் சொத்து சுகமாக சொந்த ஒன்று. பணம் காசு பணம் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் காசு பணம் வேணும், வேண்டாம்னு சொல்ல முடியாது. சொந்தமாக வேணும். இதில் இப்போ ஒரு 2 அடி மோதி பயங்கரமாக சண்டை போட போகிறாங்க. நல்லா கை தட்டுங்க. அவங்க நல்லா பேசினாங்க, நல்லா பேசணும். கை தட்டிட்டு இருந்தால் கொஞ்சம் உஷாராக இருக்கும். அப்படி தானே ஐயா? ஆமாம், நல்லா கை தட்டணும். வாழ்க்கையே அப்படிதான். வாழ்க்கையே கைத்தட்டெல்லாம் போயிட்டுருக்கு. ஆமாம், வாழ்க்கையே கைத்தட்டெல்லாம் போயிட்டுருக்கு. அதில் சொந்த பந்தம் நல்லா பார்த்துடுங்க. சொந்த பந்தம் எனக்கு எல்லாமே சொந்த பந்தம் தான். நாங்கள் இப்போ பிரச்சனையே கிடையாது. பட்டி பண்ணனால முன்னால் நிறைய சிக்கல் வரும். நாங்கள் இப்போ எல்லாம் குடும்பம். இது ஏன் மச்சினேன் மீதி 4 பேத்தி மாதிரி. அதுக்கு அவ்வளோ பெரிய கிழவனா சீதாராமன் நினச்சிடாங்க. ஏதோ வயசெல்லாம் 37 தான் ஆச்சு. இதெல்லாம் இருக்கட்டா. ஆமாம், எல்லாம் சொந்த பந்தத்தோடு வந்திருக்கோம். அதை குறிப்பாக இந்த நிகழ்ச்சி ஆர்கனைசர் 2 நாள் இங்கே வந்து, ஏன்னா அவர் இங்கே உள்ளவங்களெல்லாம் சொந்த பந்தத்தோடு இருக்கு. எங்களுடைய நிகழ்ச்சி ஆர்கனைசர் அமைப்பாளர் திருநாவுக்கரசு அவர் தற்சமயம் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால வர முடியும். ஆனால் எப்போ ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கார். போயிட்டீங்களா, கோயிலில் சாமி கும்பிட்டு உடனே சாப்பிடுங்க, உடனே மைக்கை ரெடி பண்ணி உடனே பேசுங்க, தலைவர் இப்போ வருவார் செயலாளர் வருவாருன்னா உண்மையிலேயே அந்த திருநாவுக்கரசு அவர்களுக்கு கைத்தட்டல் கொடுத்து வேற இவ்வளோதான். சரி, மைனர் வெட்டி கட்டி வச்சு நீ மனசு விட்டுருவாங்க. அதனால் நல்வாழ்வுக்கு நல்ல துணை. நல்லா கைத்தட்டணும், நல்லா கைத்தட்டணும். ஒருக்கா எப்படியா என்ன ஒருக்கா கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டுங்க. ஏன்னா நமக்கு ஒரு உற்சாகம். அதில் கைத்தட்ட முடியாதவங்க கவலைப்பட வேண்டியது. முன்னால் இருக்கவங்களுக்கு முதுகில் தட்டு, முதுகு தாட்டு கையா இப்படி தட்டினாங்க வாங்கி தட்டலாம். ஆனால் அந்த தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், நீங்கள் முன்னால் இருக்க முதுகை தட்டும்போது முன்னால் இருக்குது உங்கள் மாமியாரா மருமகளான்னு பார்த்து தட்டு. ஆமாம், அது வேற சீதாராமன் சொல்லிட்டான். உன் மாமியார் முன்னா இருக்கா ஆட்டி இதான் வாய்ப்புன்னா அங்கே பட்டி பண்ண நடந்துருப்பாரு. ஏன்னா அருமையா, ஏன்னா எதாக இருந்தாலும் அப்படிதான். நல்வாழ்வுக்கு நல்ல துணை. சொந்த பந்தத்தை விட, பாசத்தை விட, பந்தத்தை விட எங்களுடைய பணம் காசு சொத்து சுகமே சொத்து சுகமே சொத்து சுகமே என்று பேச வருகின்ற ஆடல் அரசர் நகைச்சுவை மன்னன் எங்களுடைய அன்பு மச்சான் அசோக்குமார் எம்எல்ஏ அவர்களை வருக என்று கைத்தட்டி வரவேற்போம். ஹலோ. ஓ, மைக் ஆன் பண்ணால் சவுண்டு தான்